தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், தாவேக்கா கட்சிக்காக பல்வேறு நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தாவேக்கா இணையணும் அப்படிங்கிறத இப்போ புதிய ஒரு ஆள் வந்து பேசுகிறாரு. காங்கிரஸுக்கு ஒரு பாரம்பரியம், வரலாறு, சரித்திரம் இருக்கிறது. அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தேய்ந்து போய்விட்டாங்க. தாவேக்கா கூட விஜய் கூட கூட்டணி வைத்து அவர்களுடைய பவரை திருப்பி பெற்றுக்கொள்ளணும், ஒரு இழந்து போன அந்த சரித்திரத்தை மீண்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயினுடைய தந்தை இயக்குனர் எஸ். சந்திரசேகர் சொல்லியிருக்கிறாரு. இது இயல்பாக வரக்கூடியதா, இல்லைன்னா ஒரு திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறதா? எப்படி பார்க்குறீங்க? இது இந்திய பெற்றோர்கள் கொஞ்சம் ஓவராக தான் பிள்ளைய வந்து உலகத்திலே ஒஸ்தி புள்ள தான் பிள்ளைன்னு நினைக்கிற இயல்பு இருக்கிறவங்க. காங்கிரஸுக்கு விஜய் இடம் கொடுக்குறது இருக்கட்டும், சந்திரசேகருக்கு தான் வீட்டில் ஒரு அரை மணி நேரம் அவங்க அப்பா இடம் கொடுத்தா அப்புறம் பேசலாம். அதுக்கே வழி கிடையாது. அவரே சொன்னது தான். அவங்க வீட்டு அப்பாவும், நடிகர் விஜயோட அப்பாவும் அம்மாவும் விஜய் வீட்டு வாசலில் காரை நிறுத்தி காத்திருந்து அவங்க அம்மாவை மட்டும் உள்ளே அனுப்பி அப்பா கார்லேயே உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறது அந்த செய்தி அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் பேசுனது. இவரும் மறுக்கல. அவரு வழக்கமா எதையும் மறுக்கிறது கிடையாது, எதையும் பேசுறது இல்ல. அவர் கிட்டத்தட்ட அவரே லீக் பண்ண செய்தியா தான் இருக்கும். அவர் அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்கல அப்படிங்கிறதுக்கான காங்கிரஸ் மரியாதை குறித்து கவலைப்படும் சந்திரசேகர் காரு தன்னுடைய எதை கொடுத்து கொஞ்சம் கவலைப்படட்டும். அவர் ஓகே, பட் ஃபேக்ட்டுக்கு வருவோம். இப்போ அந்த யதார்த்தத்துக்கு வரலாம். அவ்வளவு என்ன அக்கறை எனக்கு அது புரியலை. காங்கிரஸ் வளரணும்னு சொல்லிட்டு இவங்க பையனே முன்னாடி 15 ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்தார். கரூருக்கு அப்புறம் 30 நாள் ஆச்சு. சிபிஐ இஷ்யூ ஆகுறதுனோடனே 71 நாள் ஆச்சு. இந்த மாதிரி தான் இவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. இவர்கள் இன்னொரு கட்சியை காப்பாற்றுறதுக்கு போகிறேன், இன்னொரு கட்சிக்காக கரிசனப்படுறேன் அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறது வந்து அதை என்ன சொல்கிறது, தான் பிள்ளைய வந்து ரொம்பவும் மிகை மதிப்பீடு செய்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் அவர் பேசுகிறாரு. ஒரு இளைஞன் சமூக மாற்றத்திற்காக களத்தில் வரும்போது அதை பற்றி பேசுங்க, பத்திரிகைகள் அதை பற்றி பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வைக்கிறார். சமூக மாற்றத்துக்காக இவர் மகன். ஆமாம், சமூக மாற்றத்திற்காக ஒரு அரசியல் சுதந்திரம், மக்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இளைஞன் வர்றாரு. அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படிங்கிறத பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்குறாரு. இதை விட ஒரு வைத்தறிச்சலான விவாதம் இருக்கவே முடியாது. சமூக மாற்றத்திற்கு செயல்படணும்னா ஒருத்தன் உழைக்கணும், ஒருத்தன் செயல்படணும். இவர் என்ன செயல்பட்டார்? செயல்பாடே இல்லாத ஒரு பார்ட்டி. இதை பற்றி பேசுகிறத எல்லாத்தையும் மற்றவங்க செய்கிறாங்க. ஒரு வியூஸ் கிடைக்குதுங்கிறதுனால மீடியாக்கள் அதை பேசுகிறாங்க. இவர் கூட பேசுபொருளை உருவாக்குறதுக்கு சில பேர் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும்னு வேறு சிலர் உங்க கூட உட்காந்துருக்காங்க. எந்த செயல்பாடும் இந்த சேர்னால என்ன, இந்த சேர் சமூக மாற்றத்தை உருவாக்கும்னு நம்பினா அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுதான் இவருக்கும். சந்திரசேகர் செய்கிறது எல்லாமே இதில் ஒரு ஃபேக்டை நாம் எடுத்துக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இவர்கள் காங்கிரஸ் விசிகா கட்சிகள் இங்கே வரும்னு நம்பியிருக்காங்க, உடைச்சு கொண்டு வந்துட முடியும்னு நம்பியிருக்காங்க. அந்த ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் இதில் தெரியுது. நீங்கள் ஒருத்தரும் பார்த்துங்க. ஆதவர்ஜுனாவோட ப்ராமிஸ் என்னவாக இருந்திருக்குன்னா, திமுக அலையன்ஸை உடச்சி நான் கொண்டு வரேன்னு. பிஜேபியும் இவரை எதற்காக இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கரூர் இஷ்யூவில்? அதிமுக எதுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப வலுவான கூட்டணியாக 2019 ஆரம்பித்த கூட்டணி. அதே மாதிரி இந்திய வரலாற்றிலே ஒரு அலையன்ஸ் வந்து இவ்வளவு வெற்றிகரமாக இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது இங்கே தான் இருக்கும். அதாவது நான் வெவ்வேறு ஐடியாலஜி இருக்கிற பல கட்சிகள் சொல்கிறேன். லெஃப்ட்டு வந்து ஒன்றா இருக்கிறது வேறு விஷயம், அவங்களோட ஐடியாலஜி ஒன்று. ஆனால் இங்கே வெவ்வேறு கொள்கை இருக்கிற பல்வேறு கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து அண்ட் இந்த மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்டை வேறு எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. திருமாவளவன் சீட்டே கொடுக்கலனாலும் பாஜக எதிர்ப்புங்கிற கோணத்தில் நான் இந்த கூட்டணி ஆதரிப்பேன். ஆனால் அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இதில் மையம் கொள்கிறாங்களே எல்லாரும். மற்றபடி சொல்கிறேன், மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வளரணுங்கிறது இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு சீட் இல்லைன்னா நான் அந்த இதை விட்டு போவேன்ற மாதிரி யாருமே சொல்லலை.
அங்கங்கே நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் இந்த மாதிரியான பேசுகிறவங்களாம் சில நபர்கள் சங்க தமிழன் ஒருத்தர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. திமுகலையும் பேசுவாங்க, ஏடிஎம்கேல பேச மாட்டாங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தா தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பட்டன் ஆன் பண்ணணும், அங்கே சிக்னல் வரணும். அது அப்படி இருந்தால் தான் பேசுவாங்க. ஸோ 2019 இன்டாக்டாக இருக்கிற ஒரு கூட்டணி அண்ட் வெற்றிகரமாக இருந்த ஒரு கூட்டணி. அதில் பார்த்தீங்கன்னா 2021 விட 2019 ஜெயிச்சதை விட அதிக இந்த கூட்டணி வந்து 2024 அதிக சீட் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு ஒரு லாஜிக்கை பேசினாலும் கூட 19 ஜெயிச்சதை விட ஒரு தொகுதி கூடுதலாக, அதாவது முழுக்க 100 out of 100ங்கிற மாதிரியான சக்ஸஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கு. ஸோ விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து இவர்களை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போனால் அது நமக்கு பெனிஃபிட்டுங்கிற ஆங்கிளில் தான் பாஜக அதிமுக இவரை வந்து வரவேற்றிருப்பாங்க. இப்போவும் அது வந்து அடுத்ததாக நம்ம கூட்டணிக்கு வர வச்சிடலான்ற ஆசை அதிமுகவுக்கு இருந்தது. அதான் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான புறச்சூழல் காரணமாக விஜயினுடைய அரசியலுக்கு அவருடைய உழைப்பு இல்லாமலே ஒரு கவனம் கிடைச்சது. ஆமாம், அதான் யதார்த்தம். அப்படி ஒரு கவனம் கிடைச்ச உடனே இவர் என்ன நம்பிட்டார்னா, நாம் ஏதோ ஒரு பெரிய அரசியல் சக்தி போல் இருக்குன்னு அவரே நம்பிட்டார் போல் இருக்கு. ஒன்று அவருக்கு புரியல, இவர் சினிமாலேயே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமலே ஒரு மேலே வந்துட்டார். கஷ்டப்படாமலே டான்ஸ் கற்றுக்கிட்டது மட்டும்னு வேணால் நான் சொல்லலாம். நடனம் கற்றுக்கிட்டாரு. அந்த வீட்டில் அதிகபட்சமாக அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் என்னென்னா, வீட்டில் அழுது சாப்பிட மாட்டேன்னு இருந்தாராம். அவங்க அம்மா தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. என்ன கதாநாயகனா வச்சு சினிமாவில் வரணும்னு சொல்லி இது பண்ண போது, அடம் பிடிச்ச போது, அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து பையனுக்காக படம் எடுத்துட்டாரு. அதன் பிறகு இவரை வச்சு படம் எடுக்கிறாங்க. அதன் பிறகும் பெரிய பெரிய டேரக்டர்கிட்ட போய், பெரிய பெரிய ப்ரொடியூசர்கிட்ட போய் அவங்க அப்பா தான் ஏற்பாடு பண்ணி இவருக்கான வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அந்த பேஸ் இருக்க போய் இன்னும் பல பேரை வந்து தான் கூட சேர்த்துக்க முடியுது அவரால். யார், இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வந்து சேர்றாங்க. இந்த ரசிகர் மன்றங்களை அப்பாவோட ஒத்து வரல, ஸோ ரசிகர் மன்றங்களை கட்டுப்படுத்தி அதுக்கு பணம் கொடுத்து அதை ஒரு ஃபோர்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆள் வந்து புசி ஆனந்த் ஒருத்தர் சேர்றாரு. இவர் கஷ்டமே படாமல் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு கேஷுவலாக படுத்து தூங்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது வேறு ஒரு மெக்கானிசம் இவரை ஒரு பெரிய ஹீரோவாக வச்சுக்கிறதுக்கு அல்லது ஒரு பெரிய ஹீரோவாக காட்டுறதுக்கு வேலை செஞ்சது. நல்ல நடிகர், நல்ல நடன கலைஞர், அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை தொடர்ந்து அதுக்கு உடைச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தில் கமெண்ட்டே எதுவும் இல்லை. மற்றபடி மீதி எல்லாமே மற்றவங்க பார்த்துக்கிட்டு திட்டமிட்டு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அப்படி தான் இவர் வந்து பண்ணியிருக்காங்க. செல்வகுமார் என்ன சொல்கிறாருன்னா, பிடி செல்வகுமார் என்ன இவருக்காக நான் 20 பத்திரிகை நடத்தினேன்றார். 20 பத்திரிகைன்னா இப்போ நீங்கள் என்ன, இப்போ எல்லா கடையிலையும் என்ன பண்ணுவோம், அப்போ 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் பத்திரிகை தானே நிறைய, எல்லா கடையிலையும் விஜய் ரசிகன், விஜய் நண்பன் அப்படின்னு ஒரு புக்கு தொங்குச்சுன்னா பெரிய மார்க்கெட் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு ஒரு இது நம்பலாம். ஸோ இப்படி எல்லாரும் உழைச்சி கொண்டு வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டது போல், தன்னை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு ஹீரோவாக அவர் நம்பியது போல், அரசியல்லையும் இவரை வச்சுட்டு பலர் செஞ்சதுனால இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். பட் ஒரு 2 நாள் ஏடிஎம்கே தூக்கி போட்டு மிதிச்சதுலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ரியாலிட்டி என்னன்னு. இப்போவே பாருங்க, அந்த கூட்டத்திலேயே அவருக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை தான் வெளிப்பட்டது. அவங்களோட கடைசி நிர்வாகிகள் கூட்டத்தில் அசாத்திய அவநம்பிக்கை. எவனா சத்தியம் வாங்குவானா, என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் கேட்குறாரு. வேலை செய்வேன். ஏன்னா அந்த பிரச்சனை அங்கே இருக்குது. உள்ள ஆட்கள் கிடைக்கிறதே சிரமங்கிற எல்லா நெருக்கடியும் அட் அ டைமில் அவருக்கு ரியாலிட்டியை பார்க்கும்போது அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஒரு 3 லட்சத்திற்கும் அதிகமான நபர்களை வந்து பொறுப்பில் கொண்டு வந்துடுவோம். ஏற்கனவே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை போட்டுட்டோம், இனி 1 லட்சம் பேர்கள் பாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே. இல்லை, அது பேசுகிறதெல்லாம் பேசலாம். பட் நீங்கள் அந்த இடத்துல நடந்த செய்திகள் எல்லாம் கவனிங்க. அவர் வந்து இருப்பீங்க தானே என் கூட அப்படின்னு எழுந்து நிற்க வச்சு சத்தியம் வாங்குறது. ஆனந்த் என்ன சொல்கிறாரு, எப்பா பூத்தில் ஜாக்கிரதையா இருங்கப்பா, ஆளுக்கு 100 ஓட்டு போட்டுட்டு நமக்கு 10 ஓட்டு கொடுத்து ஏமாத்திடுவாங்க ஆனந்த் சொல்கிறாரு. ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, பணம் கொடுத்துருவாங்க, பணத்துக்காக விலை போயிடாதீங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் தோத்தா சொல்கிறதுக்கு இப்போ காரணத்தை ரெடி பண்ணுறாங்க. ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புற யாரும் இந்த பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தோற்றுருவோங்கிற எண்ணத்தில் இருக்கும். இவர் கிட்டத்தட்ட என்னன்னா தன்னுடைய 3வது இடத்தை அவர் ஏறத்தாழ ஒப்புக்கொண்டு விட்டார். இது வரைக்கும் ஏன் திடீர்னு நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இந்த தேர்தல். மற்றவர்கள் களத்திலேயே இல்லாதவங்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு தம் கட்டுன நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ரா பண்ணுறீங்க? 2 காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று, நான் இது ஒரு 3 கார்னர் ஃபைட்டு,
அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு அவர் வரணும். இவருக்கு ஒரு ஒரு ஓட்டு இருக்கலாம், ஆனாலும் திமுக அதிமுகவோடு ஃபைட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லைங்கிற அந்த ரியலைசேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். அல்லது இன்னொரு காரணம், இதை விட மோசமான காரணம், நீ ஏடிஎம்கே அந்த மாதிரி மட்டம் தட்டி பேசுனீங்கன்னா ஒன்றை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வச்சே ஒன்று உள்ள உட்கார வச்சிருவேன்னு சொல்லி பாஜக மிரட்டியிருக்கணும். இந்த 2 காரணம் தான் இருக்க முடியும். இதை தவிர இவ்வளவு 100 வாட்டி பேசுன ஒரே ஸ்லோகன், அவர் கன்சிஸ்டண்ட்டாக பேசுனது இது ஒன்று தான். அதுவும் கீழே இருக்கவங்களே என்கேஜ் பண்ணார். ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே, அப்படி விட்ரா பண்ணுறாருங்கும் போதே அவர் ஏறத்தாழ தன்னுடைய பின்னடைவை தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். பட் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, நீங்கள் 3வது இடத்திற்கு ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் 3வது இடத்துக்கும் வர முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற ஆட்களுக்கு போடுவோன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய இந்த 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 நம்பிக்கை குலைவை அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை ப்ரிஃபர் பண்ண போகிறதில்ல. இல்லை, ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஓவர்டேக் பண்ணுவார். ஆமாம், ஒவ்வொரு கூட்டத்திலையுமே நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறதும் இல்லைன்னா நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகளை நிகழ்த்துறதும் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வேலையாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே வர வர அந்த தேஞ்சு போய் காங்கிரஸ் தேவையில்லை, தாவேக்கா தான் தொடங்கின இடத்துல இருந்து இப்போ தேஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி, இப்போ காங்கிரஸ் தாவேக்காவோட இணையணும் அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது தாவேக்காவுக்காக பேசுறதா இல்லைன்னா பாஜகவுக்காக இந்த புறமே இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க? இல்லை, இது விஜயினுடைய அரசியல் அனுமதிக்கப்பட்டது இருக்குல்ல, அதுவே பாஜகவுக்கு சகாயம் பண்ணணுங்கிறதுக்காக தான். இவர்களை வச்சு அவங்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கலாம். நீங்கள் இப்போதும் டெல்லியிலிருந்து தடுக்கிறார்கள், யாரோ சிலர் சதி செய்கிறார்கள், ஏன் அந்த வாயில நாக்கில் ஏன் வரமாட்டேங்குது? இப்போ என்ன இவங்க பார்வதி நாக்கில் சூடு போட்டால் தான் வருமா? தெரியல எனக்கு. ஏன் பாஜக தானே உங்களோட எதிரி பாஜக. இன்னொன்று, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு ஒரு மடைய மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன் இந்த வேலைவாய்ப்பு இழப்பு இது பாஜகவுக்கு ரோல் இல்லையா? ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய வியாபாரிகளை மோசமாக பாதிக்குதே, அது 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 பாஜகவோட ரோல் இல்லை, தமிழ்நாட்டை பாதிக்கலையா? அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை, தென்னிந்தியாவுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை மிரட்டி அச்சுறுத்தி வட இந்தியா கொண்டு போகிறாங்க, குஜராத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லையா? ரொம்ப மோசமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை உங்கள் சினிமாவை வச்சு தூண்டுறாங்க, ஏன் அதை பற்றி நீ பேச மாட்டியா? அவ்வளோ வேணா இது பாஜக பற்றி பேசவே மாட்டீங்கன்னா எப்படி? அது இந்த லாஜிக் எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் அவங்க வேறு எதையும் செய்கிறதில்ல. திருப்பரங்குன்ற விஷயம், ஆமாம், ஒரு ஸ்டாண்ட் என்ன சொல்லு, பரவாயில்லையா, நீ உனக்கு வேண்டாம், அது நீ அது நிஜம்னே நியாயம்னே நம்பு. அங்கே போய் மசூதி பக்கத்தில் உனக்கு பாப்ரி மஸ்ஜித்தோட எந்த வரலாறும் தெரியாமல் இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு விளக்கு கொளுத்துனா தான் என்னன்னு உனக்கு தோணுது, ஏன் அதை பேசினா இல்லை? கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு, கிறிஸ்மஸ் கொண்டாடி கிறிஸ்மஸ் இவர் போய் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு சவடால் அடிக்கிறாரு. அங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கேரளா வரைக்கும் தாக்குதல் நடக்கும். ஆமாம், பேச மாட்டியாத? எதிர்காலத்தில் இப்போ ரீசண்ட் உதாரணம், இந்த டாவோஸ் சம்மிட்டில் அங்கே வர்ற முக்கியமான செயற்கை நுண்ணறிவு துறை நிறுவனங்கள் பேசுகிறது என்னன்னு சொன்னால், ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஓராண்டு காலத்தில் ஒட்டுமொத்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கான அத்தனை வேலையையும் செயற்கை நுண்ணறிவு செய்யும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு மதிப்பீடு என்ன சொல்கிறாங்கன்னா, 25% வேலைகள் இந்த வருஷத்துக்குள்ள ஆட்டோமேஷன் ஆகிடும். சாஃப்ட்வேரில் குறைஞ்சிரும். 25% ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்கன்னா 25% வேலையை விட்டு நீங்கள் எடுத்துடலாம். 17 பேர் தான் கடந்த 9 மாதத்தில் வேலையை புதுசாக உருவாக்கப்பட்ட பணியிடங்கள் டாப் 5 ஐடி கம்பெனிஸில். இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. இது தமிழ்நாட்டை பாதிக்காதா? ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டை சீர்குலைக்கிற சகலத்தையும் செய்கிற ஒரு கட்சியை பற்றி, ஒரு அரசை பற்றி ஒன்றுமே நான் பேச மாட்டேன்னு சொன்னால், இதை விட ஒரு பச்சை அயோக்கியத்தனமான அரசியல் வேறு ஏதாவது உண்டா? இதெல்லாம் விட்டுட்டு நீ திமுகவை விமர்சனம் பண்ணுறது அது இல்லை, பண்ணு, அது உங்களுடைய அரசியல், அது அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பிஜேபியை கண்டுக்காமல் போவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டில் அது இரலவெண்ட்னு சொல்லிட்டு, இதுதான் 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இந்த அலட்சி, இந்த நேக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கவனத்தை திருப்புறாங்க. இப்போது பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க வேற ஒரு கவனத்தை திருப்புற ஒரு வேலை செய்வாங்க இல்லையா? 10 ரூபாய் தூக்கி போட்டு உங்கள் பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் பிடுங்குற, 10,000 ரூபாய் பிடுங்குறது இருக்கு இல்லையா? அதை போட தான் தூக்கி போடுற 10 ரூபா தான் இந்த நடிகர். வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள்? இப்போ பாஜகவை இந்திய அளவில் அது எதிர்த்து ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு வேற என்ன வழி இப்போ இருக்கு?
யதார்த்தத்தில் கேட்குறேன். வேறு சாத்தியம். ஏன்னா பாஜகவை எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்கிற அவ்வளோ பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போது உங்களுக்கு அரசியல் நடத்துறதுன்னு சொன்ன அல்லது எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது வேற. பட் பாஜகவுக்கு ரோல் இல்லை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் மறைமுகமாக பாஜகவுக்கு பண்ணுற சகாயம் அது. அந்த ஆதரவு தான். எப்படின்னா ஒரு பழைய ஔவையாரோட பாட்டு ஒன்று உண்டு இல்லை, அவங்க மறைமுகமாக போய் என்னப்பா ஒரு போரை நிறுத்தினாங்க இல்லையா, என்னடா உன்னோட ஆயுதங்கள்லாம் இவ்வளோ பளபளன்னு இருக்கு, அவன் பாரு சண்டை போட்டு ஜெயிச்சு ஆயுதம்லாம் பழசா தேஞ்சு போய் வளைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாடி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸை காட்டினாங்க இல்லையா. அதை போல் இவர் அதை இன்டைரக்டாக பண்ணுறாரு. மக்களுக்கு பாஜகவின் மீது இருக்கிற கோவத்தை அவங்க இரலவெண்ட்டு, அவங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் நீர்த்து போக வைக்கிறார். நிஜமாக இங்கே பிரச்சனை இந்த தேர்தலை நான் எப்படி கன்சிடர் பண்ணுறேன்னா, பாஜகவுக்கு குறைந்தபட்ச ஸ்பேஸ் கூட இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு பாஜக அணியை நாம் பலவீனப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ்நாட்டினுடைய உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகும். ஒரு முறை அவர்களுக்கு அரசாங்கத்தை கொடுக்கறதல்ல, அவங்களுக்கு டபுள் டிஜிட் சீட்டை கொடுக்கறதே கூட தமிழ்நாட்டை படுமோசமாக பின்னால் இருக்கும். எந்த முன்னேற்றமும் அவர்களுக்கு கொண்டு வர முடியும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10-20 ஆக்கிறதுக்காக அவர்கள் கலவரத்தை தான் நம்புவாங்க, அவர்கள் வெறுப்பை தான் நம்புவார்கள். அவன் கிறிஸ்டியன் ஸ்கூல் வாசலில் தான் போய் ஏதாவது தகராறு பண்ணுவான். இப்போ ஜனவரி 26ஆம் தேதி கறி விற்கக்கூடாதுன்னு ஒரு கலெக்டர் ஆர்டர் போடுறாரு ஒரிசால, பாஜக வந்த பிறகு. ஒரு திருவனந்தபுரத்தை கைப்பற்றின துணிச்சல்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து கேரளாவில் கிறிஸ்தவர்கள் வலுவாக இருக்கிற கேரளாவில் அவங்களால ஒரு கலவரத்தை பண்ண முடியுது. ஒரு விஜய் கிறிஸ்தவராக யோசிச்சிருந்தாலும் விஜய் இதை பற்றி கவலைப்பட்டிருக்கணும். ஒரு சினிமாக்காரராக இருந்தாலும் விஜய் இதை பற்றி கவலைப்பட்டிருக்கணும். ஏன்னா சினிமாவையும் அவர்கள் சீரழிக்கிறாங்க. ஒரு இளைஞர்களின் வழியாக லாபம் சம்பாதிக்கிற ஒருவராகவும் விஜய் கவலைப்பட்டிருக்கணும். ஏன்னா இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை கிட்டத்தட்ட இல்லாமலாக்குறது பாஜக. எந்த வழியில் யோசிச்சாலும் ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு மாநில அரசியல் கட்சி, எமர்ஜிங் பாலிட் மாநிலங்களே ஒழிக்க போகிற ஒரு பாஜகவை பற்றி தான் நீ முதல்ல கவலைப்பட்டிருக்கணும். இல்லை, ஒரு சாதாரண நபராக யோசனை அவருக்கு நான் அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மெத்ததையெல்லாம் சொல்கிறேன். இவ்வளவுலையும் வந்து அவர் புறக்கணிச்சுட்டு பாஜகவை பேச மாட்டேங்கிற அவருடைய நிலைப்பாடு தான் விஜய் எவ்வளவு கபடத்தனமான மனிதர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். ஸோ இவர் முற்றா புறந்தள்ளுறதுக்கு இது ஒன்று தான். மற்ற எல்லா பிரச்சனைகளும் அது வந்து சரி தப்புங்கிறத வந்து வெவ்வேறு இதில் பேசலாம். பட் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, விட்டிங்கன்னா இனி காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை. அதற்கு மேலே நாம் ஏன் இந்த விஷயத்தில் இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், இதை எதிர்கொள்வதற்கு உண்டான ஒரு குறைந்தபட்ச நிரூபிக்கப்பட்ட கட்டமைப்பு வேறு எங்குமே கிடையாது. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷன் பிளான் பின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் சிக்கல். நீங்கள் அதிமுகலாம் கம்ப்ளீட் சரண்டர். அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுறதும் மோடிக்கு கொடுக்கறதும் வேற ஒன்று. அரசாங்கத்தை எடப்பாடி கொடுக்கறதுக்கும் மோடிக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது. அவங்க தின்னு செரிச்சிருவாங்க இந்த அமைப்பை. கிட்டத்தட்ட மென்டலாக அவர்கள் ரெடி ஆகிட்டாங்க. மோடி எங்கள் டேடின்றார் ஒருத்தர், மோடி எங்கள் அம்மா மாதிரின்றார் இன்னொருத்தர். இந்த சின்னம்மா அத்தாங்கிற ரேஞ்சு கூட இல்லை, ஸ்ட்ரைட்டாக அம்மா அப்பா தான். அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய ஆபத்து பாஜக. இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கான முனையளவு தகுதியும் இல்லாத நபர் விஜய். ஸோ இந்த 2 பேராமீட்டரை வச்சு யோசிச்சா தெரிஞ்சிடும் நாம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்னங்கிறது. இதில் சொல்கிறதுக்கு நாம் ஒன்றும் தயங்குறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இது வந்து உயிர் போராட்டம். இது தமிழ்நாட்டினுடைய உயிர் பிழைப்பதற்கான போராட்டம். இது ஒட்டு மொத்தமாக தொடச்சி தூக்கி போகிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் போதும். கடந்த 80 வருஷமாக தமிழ்நாடு அறிவுப்புலத்திலையும் கட்டமைப்பு ரீதியாகவும் தமிழ்நாடு அடைந்திருக்கிற உயரத்தை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு அவர்களுக்கு 5 வருஷம் போதும். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. இது போன்ற இந்த வித்தக்காரர்களை பார்த்து நாம் பர்ஸை பறி கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. மற்றபடி இவர் ஒரு பொருட்படுத்தத்தக்க அரசியல் செயல்பாட்டாளர்னு நான் எப்போதும் ஒத்துக்க மாட்டேன். இந்த ரிஸ்க்குக்காக தான் இதை பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து ஒரு தாக்குதல் தான் தமிழகத்தின் மீது நடந்துட்டுருக்கு. தமிழகத்தில் மட்டும் இல்லை, எங்கெங்கே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கோ, குறிப்பாக தென் மாநிலங்களில். இதற்கு முன்னாலே அதிமுக அவர்களுக்கு ஆதரவாக இருந்தபோது தான் மத்தியில் வந்து சிஏஏ, என்ஆர்சி உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு ஆமாம் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி மிக மிக நுட்பமாக தமிழக மக்கள்
யோசிக்க வேண்டும், இதற்கு எதிராக அணிதிரள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு. ஆமாம், இதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்க கூடாது. நான் இளைஞர்கள்ட்ட கேட்டுக்கிறது அதுதான். இது வந்து ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்குற மாதிரி இல்லை, இது ஏதோ சுரண்டல் லாட்ரி அல்ல. ஆமாம், இல்லை வழக்கமாக சொல்லக்கூடியது பலரும் வந்துடட்டுமே, வந்துட்டா என்ன அப்படிங்கிறது, நம்ம கண் முன்னாலே ஆதாரங்கள் இருக்கிறது. அவர் வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுற மாதிரி, இவரை ஆதரிப்பது வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுற மாதிரி, அதில் என்ன வேணால் பாஜக ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான குறைந்தபட்ச கவனம் கூட ஆதரவு கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து பேசுவோம் தோழர். சிறப்பாக உங்களுடைய நேரம், உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டீங்க. நன்றி. நன்றி.